எது தெரியுமா பலி? நான் நிறைய சொல்லிட்டேன், கேட்டவங்களுக்கு உங்களுக்கு சலிப்பா இருக்கலாம். ஆனா நான் மறுபடியும் சபையில சொல்றேன், இது அநேகர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பலின்னா எது தெரியுங்களா? கர்த்தருக்காக நீங்க என்னங்க தியாகம் பண்ண முடியும்? அவர் நமக்காக அவர் தியாகம் பண்ணாரு, அவருக்காக ஜீவனை விட்டு நம்ம மீட்டு எடுத்தாரு. இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருப்பதே அவர் சிந்தின ரத்தம் தான். ஆனா நம்ம என்ன அவருக்காக பலி செலுத்துவோம்னா, ஒரு ஆட்டோல போறோம், இல்ல குடும்பத்துல கூட ஒரு சண்டை நடக்குது, கோபம் வருது. அந்த கோபம் வந்து நமக்கு ஒரு வார்த்தை வரும் தெரியுமா? வருமா வராதா? யாருக்கும் கோபம் வராது, எல்லாருக்கும் கோபம் வராது. கோபம் வந்து ஒரு வார்த்தை வந்து அந்த இடத்துல அப்பா ஸ்தோத்திரம் அப்படி நிறுத்துறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பலி. கை தட்டுங்களா, சொல்லுங்க. புரியுதா? புரியுதா? அந்த கோபத்தை அடக்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தருக்காக நாம செலுத்துகிற பலி. அது மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இது சாதாரணமா சொல்லலை. கோபப்பட்டு இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிச்சிட்டு இருக்கு. கோபத்தினால, நீங்க கோபப்படுறதுனால குடும்பத்தின் அன்பை இழந்துருவீங்க. நீங்க எரிச்சல் அடைகிறதுனால அவங்க நீங்க 1000 உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்தா கூட அதை விரும்ப மாட்டாங்க. மனைவியா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, நீங்க 1000 பண்ணாலும் அந்த கோபம்ன்றத கண்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுது? சாட்சி. அதான் மெயின். நம்ம கணவர் மனைவி குறிச்சு என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும்.